Hi to all, நான் தான் உங்கள் நண்பன் விக்னேஷ் பேசுகிறேன். எனக்கு இந்த வீடியோவில் நம்ம எஸ்கே இருக்கார்ல, எஸ்கேயை பற்றி ஒரு சூப்பரான நியூஸ் வந்து கொண்டு வந்திருக்கு. என்னன்னு பார்த்தோம்னா, எஸ்கே வந்து அமரன் படத்தோட பெரிய வெற்றிக்கு அப்புறம் அவர் அடுத்த படம் என்ன இருக்கும் அப்படி சொல்லி சோஷியல் மீடியா ஆகட்டும் எல்லா இடத்துலையும் வந்து பெருசாக பேசப்பட்டுச்சு. அவர் அடுத்த என்ன ப்ராஜெக்ட் எடுக்க போகிறாரு பேசிகிட்டு இருக்கும்போது ஏஆர் முருகா சரக்குரா வந்து நான் நடிக்க போகிறேன்னு சொல்லி ஒரு நியூஸ் கிடச்சிச்சு. ஆனால் அந்த நியூஸும் வந்து அமரன் படத்தோட வெற்றிக்கு பின்னாடி தான் வந்துச்சு. ரீசெண்டாக கூட அமரன் படத்தோட 100வது நாள் கொண்டாடி முடிச்சாங்க. ஆனால் அமரன் படம் வந்து எஸ்கே கெரியர்லேயே வந்து ஒரு பிக்கஸ்ட் பிளாக் பஸ்டர். அந்த படத்துக்கு அப்புறம் எஸ்கே அடுத்த படம் என்னதான் இருக்க போகுதுன்னு சொல்லி பெரிய ஹைப் கிரியேட் ஆயிடுச்சு. அப்படி கிரியேட் ஆகிட்டு இருக்கும்போது எஸ்கே வந்து ஏஆர் முருகா படம் பண்ணும்போது சொல்லும் போது கண்டிப்பாக வந்து அந்த படத்துக்கு வந்து அதிகமான வரவேற்பு உருவாச்சு. ஏன்னு பார்த்தோம்னா அந்த படம் வந்து யார் டைரக்ட் பண்ணுறா ஏஆர் முருகா சார், அவர் வந்து கண்டிப்பாக அந்த படத்தில் வந்து யூனிக்கான ஸ்டோரி வச்சிருவோம். பிகாஸ் அவர் எல்லா படத்துலேயும் வந்து அவர் ஸ்டோரி வந்து வேறு மாதிரி இருக்கும். அண்ட் தமிழ் சினிமாலே வந்து அவர் ஒரு படம் மட்டும் தனியாக ஒரு ஜானராக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான பிளாக் பஸ்டர் மூவிஸ்லாம் கொடுத்த ஒரு டேரக்டர் வந்து எஸ்கேக்கு ஒரு ஜாயின் பண்ணுறாருன்னா கண்டிப்பாக அந்த படத்துக்கு உண்டான ஹைப் அதிகமாக இருக்கும்ல. அண்ட் எஸ்கேவோட அமரன் படத்துக்கு வெற்றிக்கு அப்புறம் அவர் அடுத்த பாட்டுக்கு உண்டான ஹைப்பும் அதிகமாக இருந்துச்சு. இப்படி அதிகமாக பேசப்பட்டு பார்த்துட்டு இருக்க படத்தோட அப்டேட் தான் இப்போ கிடச்சிருக்கு. என்னென்னு பார்த்தோம்னா அந்த படம் இருக்குல்ல, நம்ம எஸ்கே அண்ட் ஏஆர் முருகா சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்களா, அந்த படத்தோட அப்டேட் வந்து நாளைக்கு காலையில் கிடைக்க போகுதுன்னு சொல்கிறாங்க. என்ன அப்டேட் பார்த்தோம்னா அந்த படத்தோட டைட்டில் அப்டேட் வந்து கிடைக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. நாளைக்கு காலையில் 11 மணிக்கு அந்த படத்தோட டைட்டில் கிடைக்க போகுது. அண்ட் அதுக்கப்புறம் கண்டிப்பாக அந்த படத்தோட டீசர், அந்த படத்தோட ரிலீஸ் டேட் எல்லாமே வந்து பேக் டு பேக் வரும்னு சொல்லி நம்பலாம். பிகாஸ் டைட்டில் சொல்லிட்டாங்கன்னா அடுத்தடுத்த ஒர்க்கு அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு வேலை தான் நடக்க போகுது. கண்டிப்பாக இந்த படத்தை பற்றி ஏதாச்சும் அப்டேட் வந்துச்சுன்னு கொண்டு வந்து சேர்க்குறேன். அது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது வரைக்கும் பை டு ஆல்.